ஹாய். நம்ம வீட்டில் தரித்திரம் நீங்கி செல்வ வளம் பெருகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்க பெண்கள் அழக்கூடாது. இல்லை ஏதோ நம்ம செஞ்ச பூர்வ ஜென்ம பாவம் நம்ம வீட்டில் விடாமல் துரத்துது, அதனால் நம்ம வீட்டில் தரித்திரம் தாண்டவம் ஆடுது அப்படின்னு நினைக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை காலையில் 6லேருந்து 7 செவ்வாய் ஓரை வரும். அந்த டைமில் முருகரை நினச்சி இந்த மாதிரி நல்ல ஒரு சிகப்பு கலரில் இருக்க குங்குமம் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி குங்குமத்தை வாங்கி நீங்கள் வீட்டில் கடல் தண்ணி இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா சாதா தண்ணியில் உப்பு போட்டு உப்பு தண்ணியாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நல்ல சிவப்பு கலரில் இருக்கணும் அந்த குங்குமம். அந்த குங்குமத்தை எடுத்து உப்பு தண்ணி ஊற்றி அதில் நீங்கள் உப்பு போட்டு நல்லா கலக்கிடுங்க. கலக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு உப்பு தண்ணி ஆகிடும். இதில் நல்லா உப்பு போட்டு கலக்கிட்டிங்கன்னா உப்பு தண்ணி ஆகிடும். நல்லா கலந்து முடிச்சுட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இதை நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரை காலையில் 6 to 7 அந்த டைமிங்கில் தான் நீங்கள் பண்ணணும். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை காலையில் 6லேருந்து 7க்குள்ளே இதை நீங்கள் பண்ணிட்டு வரணும். உங்களுக்கு அதுலேயே நல்ல ரிசல்ட் தெரியும். இதை நல்லா நீங்கள் கலக்கிடணும். இப்போது இந்த மாதிரி வீடியோவில் காமிக்கிற பாருங்கள், நல்ல ரெட்டு கலரில் இருக்கணும் அந்த குங்குமம். இப்போ நான் வச்சுருக்கேன் பாருங்கள், இது தாங்க நல்ல ரெட்டு கலரில் இருக்கணும். மெரூன் கலர் நான் சொல்லலை, இந்த மாதிரி ரெட்டு கலரில் இருக்கணும். கிருஷ்ணம் கிடையாது, குங்குமம். இந்த மாதிரி குங்குமம் இதை நீங்கள் வாங்கி இந்த மாதிரி ரெட் கலரில் இருக்க குங்குமத்தை நீங்கள் என்ன பண்ணணும், முருகரை நினச்சி பூஜை ரூம்லேயே கூட நீங்கள் செய்யலாம். அப்படி இல்லை ஹாலில் கூட நீங்கள் செய்யலாம். இதில் உங்கள் கையால் ஒரு கைப்பிடி குங்குமம் எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு கைப்பிடி, அப்படி ஒரு கைப்பிடி அளவுக்கு குங்குமத்தை எடுத்து மனசார நீங்கள் முருகர்கிட்ட வேண்டுங்க. இந்த மாதிரி அறிஞ்சோ அறியாமலோ நாங்கள் செஞ்ச தப்பு பாவத்தெல்லாம் மன்னிச்சுட்டு, எங்களுக்கு நம்ம சொல்லுவோம் இல்லையா, நாங்கள் செஞ்ச கர்மா, அதனால தான் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம், தரித்திரம் எங்களை விட்டு போகல அப்படின்லாம் நம்ம புலம்புவோம் இல்லையா. இனிமேல் பட்டு யார்கிட்டையும் புலம்பாதீங்க. நீட்டாக நான் சொன்ன இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். முருகர்கிட்ட மனதார வேண்டுதல் வைங்க. இந்த மாதிரி நாங்கள் செஞ்ச கர்மாவெல்லாம் விலக்கி எங்களுக்கு இருக்கிற தரித்திரத்தெல்லாம் நீக்கி எங்கள் வாழ்க்கையிலையும் செல்வ செழிப்பை உண்டு பண்ணு ஆண்டவா அப்படின்னு வேண்டிட்டு 108 தடவை நீங்கள் முருகருடைய நாமத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சது, அப்படி இல்லைன்னா ஓம் சரவண பவா, ஓம் சுப்பிரமணியாய நம, ஏதோ ஒன்று அந்த மாதிரி முருகருடைய நாமத்தை 108 முறை சொல்லி முடிச்சுட்டு நீங்கள் இந்த கையில் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த வேண்டுதல் வச்சிங்க பாருங்கள், என்னுடைய தரித்திரம் நீங்கி என்கிட்ட செல்வ வளம் அதிகரிக்கணும். இதுதான் உங்களுடைய வேண்டுதல். ஒரே வேண்டுதலை தான் நீங்கள் வைக்கணும். வச்சுட்டு இதை எடுத்து அப்படியே நீங்கள் இந்த உப்பு தண்ணி இருக்கு இல்லையா, அதில் கடல் தண்ணீர் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாத பட்சத்தில் இதில் போட்டுருங்க. இந்த உப்பு தண்ணியில் போட்டுட்டு நல்லா கலக்கிட்டு கால் படாத இடத்துல, யார் காலும் படக்கூடாதுங்க, அந்த மாதிரி இடத்துல ஓரமாக ஊற்றிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் வாரம் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற தரித்திரங்கள் விலகி வீட்டில் ஏதாவது கண்டிப்பாக உங்கள் கண்கூடாக பார்க்கலாம், செல்வ செழிப்பு நிலை உயரும். ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்க பெண்கள் அழவே கூடாது. நம்மளுடைய வீட்டு விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. இதை பண்ணாவே நம்ம வீட்டில் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணிட்டு வாங்க. இதை செய்கிறதையே நீங்கள் யார்கிட்டையும் சொல்லாதீங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு நல்ல உயர்ந்த நிலைக்கு வரலாம். அதுக்கு முருகர் துணை இருப்பார்.